2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரீசெண்டா கீழடி பக்கத்துல கொந்தகைங்கிற இடத்துல ஆர்கியாலஜிக்கல் ஒர்க் நடந்திருக்கு. அந்த ஆர்கியாலஜிக்கல் ஒர்க்ல 2 ஸ்கல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அத வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில ஜெனடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஜி. குமரேசன் அவரும், யுகேல இருக்கக்கூடிய லிவர்பூல் ஜான் மூஸ் அப்படி யூனிவர்சிட்டி 2க்கும் கொலாப் பண்ணி அந்த ஸ்கல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கல்ல 3Dல ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஸ்கல் கூடிய மனிதர்கள் வந்து அவங்க மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க 3Dயா வந்து டிரா பண்ணியிருக்காங்க. அது இப்ப நம்ம ஃப்ரேம்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது மாரி தான் இருக்கும். ஆ இது வந்து 80% வந்து அவங்க சயின்ஸாவும் 20% வந்து ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிடைச்ச மண்ட ஓடுகள் அப்படிங்கிறது பாதி வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. தாடைக்கு கீழ அப்படிங்கிறது இல்ல. அதனால மூஞ்சி இவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து ஆர்ட்ட யூஸ் பண்ணி ஓகே இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு கெஸ்ஸிங்ல தான் வரைஞ்சிருந்திருக்காங்க. இது வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஆனா எனக்கு வந்து பெர்சனலா ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, மீசை வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து எப்பவுமே மீசை அப்படிங்கிறது நம்ம கூட ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆனது. அதனால மீசையோட வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம, இன்னும் டெக்கான் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது கூட சேர்ந்து நெறைய எலும்புக்கூடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்புக்கூடுகள் 11 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, கீழடியில வந்த மனிதர்கள்ல ஆணா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க 5 அடி 7 அங்குலமும், அதே பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா 5 அடி 2 அங்குலமும் இருந்திருக்கலாம் ஆவரேஜா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த கிடைச்ச மண்டை ஓடுகள் அப்படிங்கிறது இங்க வாழ்ந்த மனிதர்கள் தானா? ஏன்னா யாராவது ட்ரேடிங்க்கு வெளில இருந்து கூட வந்திருக்கலாம்ல. அவங்க மூஞ்சா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அங்க நமக்கு தேவைப்படுறது டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ வச்சு இவங்க சாம்பிள்ல வச்சு அனலைஸ் பண்ணி, இது உண்மையிலே தமிழ்நாட்டு மனிதர்கள் தானா, தமிழர்கள் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைய வந்து இந்த மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியும், அமெரிக்கால இருக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் அந்த ஒர்க்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபண்டு வந்து ஒண்ணு பப்ளிக் ஃபண்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒதுக்குன 5லேருந்து 7 கோடி நிதி வந்து தனியா கீழடி ப்ராஜெக்ட்னு ஒதுக்குறாங்க. அந்த இதுலேருந்து தான் செலவு பண்ணியிருக்காங்களாம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு வந்து ஃபண்டு அப்படிங்கிறது தரல. சொல்லப்போனா இன்னும் கீழடியோட அறிக்கையை கூட சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இன்னும் வெளியிடல. கீழடிய பத்தி தோண்ட தோண்ட நிறைய ரகசியங்கள் வருது அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.